தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 5வது வாக்கியம், அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். நாம் பார்க்கணும் பின்னணி பார்வையற்ற பர்த்தமேயு. இயேசு அவரை அழைக்கின்றார். அவர் இயேசு அழைக்கிறார் என்று அறிந்தவுடனே என்ன செய்கின்றார்? தன் மேலுடையை அந்த மேலாடையை தூக்கி போட்டுக்கொண்டு அவர் குதித்து சந்தோஷத்தோடு இயேசுவிடத்தில் போகின்றார். அன்பார்களே, இதே மாதிரி தான் நீயும் நானும் சந்தோஷத்தோடு தெய்வசனில் வருகிறோமா? தெய்வன் நம்மை அழைக்கின்றார். அன்றாட திருப்பலி வழியாக தெய்வன் நம்மை அழைக்கின்றார். பாவ சங்கீர்த்தனம் வழியாக தெய்வன் நம்மை அழைக்கின்றார். இறை மக்கள் பல நன்மைகள் செய்வதற்காக தெய்வன் நம்மை அழைக்கின்றார். இது ஆலயத்தில் பல காரியங்கள் ஈடுபடுவதற்காக, பங்கில் பல காரியங்கள் ஈடுபடுவதற்காக தெய்வன் நம்மை அழைக்கின்றார். அன்பியத்தில் ஈடுபட்டு கொண்டு பிறன்பை மையப்படுத்தி செயல்கள் செய்வதற்காக தெய்வன் நம்மை அழைக்கின்றார். அப்படி தெய்வன் நம்மை அழைக்கின்ற பொழுது நான் சந்தோஷத்தோடு நான் வருகின்றேனா, அல்லது வருகிறவர்களை நான் குற்றம் சொல்லிக்கொண்டு அதையும் தடுத்து கொண்டு இருக்கின்றேனா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு பார்வையற்றவன் என்ன செய்கிறான்? குதித்து எழுந்து வருகின்றான். அதுக்கு முன்னாடி செய்த காரியம் என்ன? அந்த மேல் ஆடை தூக்கி போடுகின்றான். அப்போ அவனிடத்தில் இருந்து அந்த மேல் ஆடை இதோ அது நோயின் அறிகுறியாக இருக்கின்றது, பாவத்தின் அறிகுறியாக இருக்குது. அதை தூக்கி போட்டு இயேசுவிடத்தில் வருகின்றான். அன்பாங்களே, நீயும் நானும் இயேசுவிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு சில காரியங்கள், ஒரு சில சிந்தனைகள் அதெல்லாம் எடுத்து விட்டு கொண்டு உலக சிந்தனைகள் தூக்கி போட்டுக்கொண்டு தெய்வத்தை மையப்படுத்தி நாம் வருகின்ற சமயத்தில் குதித்து எழுந்து தெய்வசனில் வருகின்ற பொழுது இதோ நமக்கு பார்வை கிடைக்கும். இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம் என்பதையும், இந்த உலகம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறது என்பதையும், இந்த உலகத்தில் உள்ள ஓரோ மனிதர்களும் கடவுளுடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டவர்கள் தான் என்பதையும், தெய்வம் எல்லாமே இந்த உலகம் நமக்காக தான் படைத்திருக்கின்றார், நாம் இந்த உலகத்துக்கு அடிமை இல்லை என்பதையும், நாம் பயன்படுத்துகிற ஓரோ கருவிகளும் நம்முடைய காலடியில் தான் இருக்கும் என்பதையும், நாம் இறைவனை இந்த உலகத்திலே இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழியாக எப்படி நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அத்தனையும் தெய்வம் நமக்கு அது வெளிப்படுத்துகின்றார். அது நாம் கண்முன்னே நாம் காண்போம். காரணம், கண்கள் திறக்கப்படும். அன்பாங்களே, குதித்து எழுந்து சந்தோஷத்தோடு வந்தால் மட்டுமே தான் அது முடியுமே ஒழிய நான் வரவில்லை என்றால் முடியாது. நான் வருகின்றேன். எப்போது நாம் வருகின்றோம்? ஆலயத்துக்கு வரும்போது சோகத்தோடு வருகின்றோம். கடமை, நான் கத்தோலிக்கனாக பிறந்து விட்டேன், அதனால் நான் வந்து நிற்கின்றேன் என்ற எண்ணத்தில் நான் வந்து கொண்டிருக்கின்றோம். வேறு வழி இல்லையே என்று சொல்லிக்கூட வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வந்து இந்த மாதிரி எண்ணத்தில் நாம் வருகின்ற சமயத்தில் ஒரு நாளும் தெய்வ அனுபவம் நமக்கு கிடைக்காது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எவ்வாறு பார்வையற்ற பர்த்தமேயு குதித்து எழுந்து சந்தோஷத்தோடு ஓடி வந்தாரோ, அதே போல் நானும் உன் அருகில் உன்னோடு இணைந்து கொள்வதற்காக சந்தோஷத்தோடு குதித்து வாழ நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.